வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 22 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு பெரும்பாலான வடகடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு பொழிந்தது. டெல்டா மாவட்டங்களில் மாலை மழை பெய்யாது, இரவு மழை பெய்யாது, நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் மழை பொழியும் என்று எதிர்பார்க்கப்பட்டது போல திருத்துறைப்பூண்டியில் தொடங்கிய மழை கோடியக்கரை, தகட்டூர், மருதூர், ஆயக்காரன்புலம் மற்றும் கடலோரம் அலையாத்தி காட்டு பகுதி, உப்பள பகுதி, வேதாரண்யம் ஒன்றிய பகுதியெல்லாம் கொட்டி தீர்த்திருக்கிறது. மழை வயல்கள் எல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. நேற்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கி சென்னை வரையும் மழை. இதில் அதிகபட்சமாக திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் வடக்கு பகுதி மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, இதெல்லாம் ராணிப்பேட்டையெல்லாம் கனமழை. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் எல்லையோரம் சேத்துப்பட்டுக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய பெரிய நொலப்பை என்கின்ற ஊரிலே 120 மில்லிமீட்டர் மழை, 12 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பல இடங்களில் மழை 8 சென்டிமீட்டர் வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் மொறையூர், திருவண்ணாமலை மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை. விக்கிரவாண்டி அருகே கூட 9 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில். ஆக நேற்றைக்கு வட உள் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிற நிலையில் கடலோரம் வரை வந்து புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. சென்னை, தென் சென்னையில் கனமழை பொழிவு. நேற்றைய மழைப்பொழிவு வேதாரண்யம் பகுதிகளில் பரவலாக 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தோப்புத்துறையில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கோடியக்கரையிலும் 3 சென்டிமீட்டர், தோப்புத்தரை, கடினல் வயல் மற்றும் உப்பள பகுதி எல்லாமே 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது.